தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத சம்பவம் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் மத்திய அரசு அதை சகித்துக் கொள்ளாது. சதிச் செயலில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் நிச்சயம் நிறுத்தப்படுவார்கள் என்று அஸ்வினி வைஷ்ணவ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த பயங்கரவாத சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத சம்பவம் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் மத்திய அரசு அதை சகித்துக் கொள்ளாது. சதிச் செயலில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் நிச்சயம் நிறுத்தப்படுவார்கள் என்று அஸ்வினி வைஷ்ணவ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவருக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த பயங்கரவாத சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.